இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பார்த்து வச்சுக்கிறேன். சட்டி சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் போட்டு அது வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு அரை ஸ்பூனுக்கு. அடுத்தது முள்ளங்கி வெட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெறும் முள்ளங்கி போட்டு தான் சாம்பார். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு குழம்பு தூள் போட்டுக்கிறேன். சாம்பார் தூள் இல்லை, அதனால் மசாலா தூள் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலும்பு சைஸு புளி, அதை வடிகட்டிக்கலாம். அதை இப்போ இந்த மசாலாவோட அது கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சாம்பார் பொரிச்சிருக்கோம் பாருங்கள். முள்ளங்கிலாம் நல்லா வெந்து வந்துருக்கோம். பார்க்கலாம். நல்லா முள்ளங்கி வெந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு, சீரகம், பெருங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அது கொஞ்சம் கொதிச்சு அவ்வளோதாங்க. இப்போது சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி வெறும் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.